எழுதின நிருபம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம், எல்லாரும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். எபிரேயருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 26வது வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஏற்றவரா என்ன செய்கிறார்? நமக்கு ஏற்றவரா இருக்கிறார். இந்த சொற்றொடரை கவனியுங்கள். இங்கே இந்த எபிரேயருக்கு நிருபத்தை எழுதினது ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லுகிறார்கள். இன்னொருவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போலோ இந்த எபிரேயருக்கு நிருபத்தை ஏற்றிருக்கலாம் அப்படி என்று சொல்லுகிறார்கள். இந்த ரெண்டு பேர்ல யார் ஏற்றிருக்கிறார்கள் என்று ஒரு சரியான முடிவு நமக்கு பெறப்படவில்லை. ஆனால் இதிலே எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தைகள் எல்லாம் ஒரு ஆழமான சத்தியத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறதா இருக்கிறது. ஆழமான சத்தியத்தை இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறதா இருக்கிறது. இங்கே இந்த 26வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும். அவருடைய காரியத்தை கவனிந்து அவருடைய ஆள் தத்துவத்தினுடைய கிரியைகளை இங்கு விளக்கி காண்பிக்கிறார். நான் மறுபடியும் அதை வாசிக்க விரும்புகிறேன். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் ஏற்றவராய் இருக்கிறார் என்று பக்தன் சொல்லுகிறாரே, இந்த ஏற்றவராய் இருக்கிறவருடைய கிரியைகள், அவருடைய கிரியைகள் எப்படி இருக்குது? அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது அவர் குற்றமற்றவராய் இருக்கிறார். அடுத்தது சொல்லுது அவர் மாசில்லாதவராய் இருக்கிறார். அடுத்த சொல்லப்பட்டிருக்கிறது அவரு பாவிகளுக்கு விலகினவரும் அப்படி என்று என்ன செய்யுது சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளுக்கு விலகினவர் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்திலே அவர் எப்படி இருக்கிறாரா? உயர்ந்தவராய் இருக்கிறார் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களிலே நாம் சில மனுஷர்களை நாம் சந்திக்கிறோம், அவர்களோடு பழகுகிறோம். அவரோடு கூட பழகும் போது அவருடைய கேரக்டரை நம்ம என்ன செய்கிறோம்? மற்றவர்களுக்கு பேசுகிறோம். நல்ல கேரக்டரையும் நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம். அதே நேரத்திலே அவர்கள் வாழ்க்கையில இருக்கிறதான அயோக்கியமான கிரியைகளையும் கேரக்டரையும் நம்ம என்ன செய்யறோம்? நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறோம். இயேசுவோடு கூட ஒரு நல் உறவு, நல்ல ஐக்கியம் வைத்திருக்கிற ஒரு மனுஷன் தான் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய கேரக்டரை அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இப்ப பாருங்க, அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு என்னது விலகினவரும் வானங்களிலும். அப்ப நல்ல கவனிங்க, அவருடைய கேரக்டர் நல்ல கவனிச்சு பாருங்க. அவருடைய கேரக்டர் எப்படி இருக்குது? அவர் பரிசுத்தரா இருக்கிறார். இப்ப பரிசுத்தரா இருக்கிற அந்த இயேசு சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் என்ன செய்யுங்க? நல்ல கவனிங்க, நான் என்னது? இயேசு சொல்றாரு, நான் யாரு? ஆகையால நீங்களும் எப்படிங்க? நல்ல கவனிங்க, எதை நம் வாழ்க்கையில வைத்திருக்கிறாரோ அதை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எதை தன் வாழ்க்கையில வைக்க வேண்டும் வைத்திருக்கிறாரோ அதை தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில என்னது வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்குது. அவர் யார்? பரிசுத்தர். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்குது? குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு என்ன செய்கிறவர்? விலகினவர், வானங்களுக்கு மேலாக எப்படி இருக்கிறாரு? உயர்ந்தவருமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இவரை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளலாம் என்று நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு
அங்கு சொல்லப்பட்டிருக்குது, அவர் யாரா இருக்கிறார்? நமக்கு ஏற்றவரா இருக்கிறார். நமக்கு யாரா இருக்கிறார்? அவர் சில நேரங்களில் சில இடங்களிலே சில ஆட்களை என்ன செய்ய முடியாது? கூட்டிட்டு போக முடியாது. சில இடங்கள்ல சில ஆட்களை என்ன செய்ய முடியாது? கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா அவரை கூட்டிட்டு போறதுனால, அவங்களை கூட்டு போறதுனால நம்முடைய இமேஜ் என்ன செய்யுது? ஸ்பாயில் ஆயிடுது. சில ஆட்களை இந்த இடத்துக்கு இவங்களை கூட்டு போக முடியாதுங்க, இந்த இடத்துக்கு இவங்களை என்ன செய்யணும், கொஞ்சம் அவங்க ஏதாவது சொல்லி வேணாம் அப்படி சொல்லுங்க அப்படின்னு நம்ம சில ஆட்களை அவாய்ட் பண்றோம். ஏன்னா அவருடைய சுபாவம் எப்படி இருக்குது? அந்த இடத்துல போய் நாம் சில காரியங்களை செய்யும் போது இவங்களால அந்த காரியம் கெட்டு போகுதுன்னு நம்ம என்ன செய்யறோம்? அவங்களை அவாய்ட் பண்றோம். ஆனா இவர் அப்படி அல்ல, இவர் நமக்கு ஏற்றவரா இருக்கிறார். அவர் சொன்னார் 14ஆம் அதிகாரத்துல, யோவான் 14ஆம் அதிகாரத்துல சொன்னாரு, நானே உங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. I am the way, I am the truth, I am the life. நல்ல கவனிங்க, மூணுமே யாரா இருக்கிறாரு? அவர்தான் இருக்கிறாரு. இயேசு சொன்னாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமா இருந்து என்னிடத்துல விசுவாசமா இருன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் எப்படி கலங்க வேணாம். நான் தான் யாரு? வழி. நான் தான் யாரு? சத்தியம். நான் தான் யாரு? ஜீவன். இவரைத்தான் என்ன செய்ய சொல்றாரு? ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறார். இங்க கவனிங்க, இங்க ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க முடியாத விரும்புகிறேன். எவருக்கு எழுது நிருபம் 2ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்களேன். எவருக்கு எழுது நிருபம் 2ஆம் அதிகாரம் அங்கே 18வது வசனம் சொல்லுது, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. நல்ல கவனிங்க, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டதினால், பாடுபட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் சில நேரங்களிலே எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வானத்திலிருந்தே எல்லாத்தையும் ஆபரேட் பண்ணிருக்கலாமே, ஏன் அவர் இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னு ஒரு சில கேள்விகள் எனக்கு எழும்பினது. அப்போதெல்லாம் ஒரு சில ஆட்கள் இன்னைக்கு சொல்றாங்க, என்ன போல நீங்க மனுஷனா வாழ்ந்திருந்தா இந்த பூமியில நான் படுற பாடம், நான் படுற வேதனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க மனுஷனா வந்திருந்தாதானே, நீங்க மனுஷனா ஜீவித்திருந்தாதானே இந்த அருமை, என் அருமை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு காரியத்தை அவர்களை கேட்கக்கூடும். அவர்கிட்ட என்ன செய்ய முடியும்? கேட்கக்கூடும். வேதம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். வைத்த வழி, நல்ல கவனிங்க, இருக்கிற ஒரு நபருக்கு வைத்த வழி அனுபவிக்கிறான். இப்ப அந்த வைத்த வழியே அனுபவம் இல்லாத ஒருத்தனை அவனுக்காக ஜெபிக்க சொன்னா அவருக்கு அந்த அனுபவம் இல்லாதனால அவர் உதட்டிலேயே ஜெபிச்சுட்டு போயிட முடியும். அவர் உதட்டிலே என்ன செஞ்சிட முடியும்? ஜெபிச்சுட்டு போயிட முடியும். தலைவலியை பத்தி அவர் கடந்து போகல, அவர் அனுபவிச்சது இல்ல. அதனால தலைவலியை அனுபவிக்காத ஒரு ஆள் தலைவலிக்காக ஜெபிக்க சொன்னா அவருக்கு என்ன தெரியாது? உதட்டுல ஜெபிக்கலாம், ஆனா இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. என் இயேசு சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்வதற்கு அவர் சோதனைகளாக என்ன செய்தாரு? அவர் கடந்து வந்தார். அதனால்தான் சொல்லுறேன், என் கண்ணீர் அவருக்கு தெரியும், என் வேதனை அவருக்கு தெரியும், என் வலி அவருக்கு தெரியும், என்னுடைய உபத்திரவம் அவருக்கு தெரியும். அதனால அவர் ஏன் கூட இருந்தார், அவரை நான் ஏற்றுக்கொண்டார். அவர் எல்லா விதத்திலும் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் அல்லேலூயா, அல்லேலூயா. கையை விட்டு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. நான் சொல்றேன், சில நேரத்துல கடன் பிரச்சனையில சிலர் வருவாங்க. கடன் பிரச்சனையில நான் வாழ்ந்த காலம், கடன் பிரச்சனை நான் இருந்த நாட்கள்ல இருந்த உபத்திரவம் இருக்கு பாருங்க. அப்ப அதுக்கு முன்னாடி கடனே இல்லாத நாட்கள்ல சில விசுவாசிகளுக்கு நான் ஜெபிச்சிருக்கிறேன். அப்பெல்லாம் என் ஜெபம் உதடுல இருந்திருக்குது. ஆனா இப்ப ஒரு கடன் பிரச்சனை இருக்கிற ஒரு நபருக்கு நான் ஜெபிக்கணும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னால ஜெபிக்க முடியுது. ஏன்னா அந்த பகுதியை நான் என்ன செய்திருக்கிறேன்? கடந்து வந்திருக்கிறேன் நான். அதனால வியாதி சார் இருக்குன்னா அப்ப வியாதி எனக்கு வந்துதான் அப்படி அல்ல. நான் ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன் இதை. தேவ பிள்ளைகளே, அப்ப இயேசு இங்க இந்த எபிரேயர்கள் நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இருக்கிறார். மத்தேயு
11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும். இப்ப பாருங்க, இயேசு சொல்றாரு 11:22 சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்க எல்லாரும் என்கிட்ட என்ன செய்யுங்க, வாங்க அப்படி சொல்றாரு. இப்ப 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்வீர்களானால், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை திருப்பிக் கொள்வீர்களானால், அவர் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். நல்ல கவனிங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொன்னாரு. வாங்கன்னு சொன்னவரு நம்மள விசாரிக்காம போக மாட்டாரு. அவர் நம்மளை என்ன செய்யறாரா? விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே உங்களுக்கு கவலை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. அல்லேலூயா. இப்ப இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க. இப்ப 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்குது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல என்ன செய்யுங்க, வைத்துருங்க. ஏன் தெரியுமா? அவர் இது எல்லாவற்றையும் நமக்கு மாற்றிக்கிற, நமக்கு இளைப்பாறுதல் தர அவர் ஏற்றவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யாரா இருக்கிறாரு? ஏற்றவராய் இருக்கிறார் அவர். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், என் கண்ணீருடைய காரியம் தெரியும், என்னுடைய வலி இருக்குல்ல, அந்த வலி கூட அவருக்கு என்ன தெரியும். அவருடைய சூழ்நிலை, அவருடைய காரியத்தை பார்க்கும்போது நீங்க எபிரேயர் நிருபத்தை 4ஆம் அதிகாரத்தை அப்படி திருப்புங்களேன். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரத்தை திருப்புங்களேன். அந்த 4ஆம் அதிகாரம் 14, 15 வாசிங்க. 4ஆம் அதிகாரம். வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால். நல்ல கவனிங்க, இந்த காரியத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். வாசிங்க எல்லாரும். 14ஆம் அதிகாரம் 14 வசனம் 4-14. வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நமக்கு யார் இருக்கிறார்? பிரதான ஆசாரியராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நமக்கு என்ன செய்யறாரு? யார் இருக்கிறார்? நம்ம கூட இருக்கிறார் அவரு. இயேசு சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்பனா இயேசு என் கூடவே என்ன செய்யறாரு? இருக்கிறார். இங்கே இவர் மறுபடியும் இங்க கன்ஃபார்ம் பண்றாரு. அங்க பாருங்க, வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கண்டிருப்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஆசாரியர் நமக்கு இராமல். நல்ல கவனிங்க, கூட இருக்கிறவரு என் சூழ்நிலைக்காக பரிதபிக்காம இருக்கிறது இல்ல, அவர் எப்படி இருக்கிறாரு? பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். சிஸ்டர், நம்ம இங்க இருக்கிற ஒரு வாலிப பாப்பா, பாஸ்டர் இன்னைக்கு எனக்கு ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது, அந்த 1000 ரூபாய் 10 மணிக்குள்ள எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு ஒன்னும் பெரிய பிரச்சனையாயிரும் பாஸ்டர்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், பாப்பா இல்ல நான் ஜெபிக்கிறேன், உனக்கு ஆண்டவர் உதவி செய்வார் அப்படி சொல்லிட்டு நான் ஜெபிச்சனோ ஜெபிக்கலையோ அந்த பாப்பாவுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனா இதே ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் உங்களுக்காக என்ன செய்யறாரு? பரிதபிக்கிறார். இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு தேவை அப்படின்னா உடனே என்ன செய்யறாரு? அவரு அதற்கு உண்டான காரியங்களை நடப்பிக்கிறார் அவர். அங்க பாருங்க, அந்த வார்த்தை அப்படி சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாரும் சோதிக்கப்பட்டும். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை இந்த எபிரேயர் நிருபத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாமல் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு என்ன செய்யறாரு? அதனால நமக்காக அவர் என்ன செய்யறாரு? பரிதபித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அவர் நமக்காக அவர் எப்படி இருக்கிறாரு? பரிதபித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு விபச்சார ஸ்திரிய கையுங்களமா என்ன செய்யப்பட்டுருச்சு? பிடிக்கப்பட்டாச்சு. நம்ம யோவான் 8ஆம் அதிகாரத்துல அந்த பகுதியை என்ன செய்யறோம்? பாக்குறோம். யோவான் 8ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவம் வருகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க, 8ஆம் அதிகாரத்திலே அந்த சம்பவம் வருகிறது. அதுல 7வது வசனத்தை மாத்திரம் வாசிங்களேன். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவர் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க,
இந்த விபச்சார ஸ்திரீ கையுங்களோமா என்ன செய்யப்பட்டா? இதுக்கு நிறைய பேர் நிறைய டெபினிஷன் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இவ விபச்சாரம், இவனோட கூட பண்ணவன் ஆள் இல்ல, அதனால என்ன செய்யல, அப்படிலாம் நிறைய சொன்னாங்க. நான் சொல்றேன், பிரச்சனை அவளுக்கு ஆதாரப்பூர்வமா என்ன செஞ்சிருச்சு, சிக்கிருச்சு. இப்ப ஆதாரப்பூர்வமா கிடைச்சிருச்சு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க இயேசுவின் இடத்துல இவ விபச்சாரத்துல கையுங்களவா பிடிக்கப்பட்டா, இவளுக்கு மோசையின் பிரமாணத்துல சொல்லுது கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டும், மோசையின் பிரமாணம் சொல்லுது, நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படி என்று என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. நல்ல கவனிங்க, அவங்களுக்கும் பதில் சொன்னாரு, இவளையும் அவர் என்ன செஞ்சாரு, காப்பாத்தினார். அவங்களுக்கு அவர் பதில் சொன்னாரு, உங்களில் எவனாவது ஒருவன் பாவம் செய்யாது இருப்பானால் அவன் எடுத்து முதல் கல்ல அவன் மேல என்ன செய்யணும், எரியணும் அப்படி சொன்னாங்க. அப்ப அவரு திருப்பி அண்ணாந்து பார்த்தாரு, ஒருத்தருமே என்னது இல்ல. அந்த ஸ்திரியை பார்த்து கேட்டாங்க, ஓ மேல குற்றம் சாட்டினாங்களே அவங்க எல்லாரும் எங்கம்மான்னு கேட்டாங்க. அவங்க எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னான். இயேசு சொன்னாரு, நானும் இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாதே, இனி என்ன செய்யாத. நல்ல கவனிங்க, இவளு நல்ல கவனிங்க, இங்க ஒரு காரியத்தை கவனிங்கன்னா, இவள் இவளோடு கூட கத்த இயேசு இருந்தார் என்று சொல்றதை விட இவர் இருக்கிற இடத்துல எல்லாம் யார் இருக்கிறார், இவர் இருக்கிறார். இவர் எங்கெல்லாம் போக நினைச்சாரோ அங்கெல்லாம் இவ்வளவு என்ன செய்யறார், பிரயாசம் எடுக்கிறார் அவர் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு. அப்படியானால் அவர் நம்முடைய வாழ்க்கையில இருப்பதற்கு, அவரை நாம் வைத்துக் கொள்வதற்கு அவர் நமக்கு எப்படி இருக்கிறார், ஏற்ற பிரதான ஆசாரியராய் நமக்கு என்ன செய்யறாரு, இருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்ம என்ன செய்வது கிடையாது, விட்டுக் கொடுப்பதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கா தங்கச்சி 2 பேரு, அதுல தங்கச்சிக்காரிய ஒரு மனுஷன் என்ன செய்யறான், கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான். அப்ப அக்காக்காரி அவன் திட்டுற வரைக்கும் என்னது, தங்கச்ச திட்டுற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சம்பாஷணை முடிஞ்சிருச்சு. திருப்பி வீட்டுக்கு வராங்க, அக்காவும் தங்கச்சி வீட்டுக்கு வராங்க. அப்ப வீட்டுக்கு வந்த தங்கச்சி சொல்லுது, என்ன அந்த அம்மா கெட்ட வார்த்தை பேசுற வரைக்கும் நீ அமைதியா பாத்துக்கிட்டே வேடிக்கை பார்த்திருந்தியா, அப்ப அவங்க திட்டுற வரைக்கும் உனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த அக்கானால என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க திட்ட வரைக்கும் இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் சொல்றேன், நமக்கு கூட இருக்கிற ஏற்றவரா இருக்கிறேன்னு சொல்றேன்ல, அவர் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டாரு, எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டாரு. எந்த சூழ்நிலையும் அவர் என்ன செய்ய மாட்டாரு. சீசர்கள் எல்லாரும் பயிரை கொய்து என்ன செய்யறாங்க, சாப்பிடுறாங்க. மோசையின் பிரமாணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்படி ஓய்வு நாள ஏதாவது வேலை செஞ்சா அவன் நிச்சயமா என்ன செய்யப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் நடக்குது. ஒருவன் விரவு பொறுக்க போறான், ஓய்வு நாள்ல விரவு பொறுக்க போறான். அப்ப விரவு பொறுக்க போனவனுக்கு பிரமாணம் என்ன செய்யப்படல, கொடுக்கப்படல. அவனை பிடிச்சு மோசை என்ன செய்தா, வச்சுட்டாரு. இப்ப காரியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஆசாரியர் வச்சுட்டாங்க. இவனுக்கு பிரமாணம் இல்லை என்னன்னு, இவன் ஓய்வு நாள்ல விரவு பொறுக்க போறானே, அப்ப அவனுக்கு பிரமாணம் சொல்லுது, அவனை என்ன செய்யுங்க, கல்லெறிஞ்சு கொன்றுங்க. விரவு பொறுக்க போனவனுக்கு பழைய ஏற்பாட்டுல அவன் சாகணும்னு சொல்லுது. இப்ப இயேசு தம்முடைய சீசர்கள் என்ன செய்யறாங்க, வயல்வெளியா போறாங்க, அது ஓய்வு நாளா இருக்குது. அந்த ஓய்வு நாள்ல என்ன செய்யறாங்க, பயிரை கொய்து என்ன செய்யறாங்க, சாப்பிடுறாங்க. அப்படி செய்யறது பழைய ஏற்பாட்டு பிரமாணப்படி தப்புதான். அதை கேட்கிறாங்க, உங்களுடைய சீசர்கள் ஓய்வு நாள்ல செய்யக்கூடாத காரியத்தை செய்யறாருங்க, இதுக்கு என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இப்ப என்ன சொல்லணும், அது தப்பு கரெக்ட்னு சொல்லணும். இந்த ஆளை எஸ்கேப் பண்றதுக்கு கூடவே இருந்து என்ன செய்யறாரு, உங்களுக்கு அந்த சம்பவம்லாம் தெரியும். அவர் நமக்கு ஏற்றவரா இருக்கிறாருங்க, நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாருங்க. நம்மளை தனிப்பட்ட விரைமா ரூம்ல வச்சு மிதின்னு மிதிச்சாலும் சரி, ஆனா யாருக்கிட்டையும் அவர் என்ன செய்ய மாட்டாரு, விட்டு கொடுக்க மாட்டார். நம்மள ரூமுக்குள்ள வச்சு கதவை சாத்தி பெல்ட்ல அடிச்சாலும் அடிப்பார தவிர, ஆனா அவர் தனிப்பட்ட ரீதியில யார்த்தையும் நம்மள என்ன செய்ய மாட்டாரு, விட்டு கொடுக்க மாட்டார். சொல்லுங்க கையை வைத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்ம பிள்ளையே என்ன, நம்ம கண்டிச்சா கண்டிக்கும், மத்தவன் எவ்வாறு கண்டிச்சா நமக்கு சுருன்னு வருது இல்ல. நமக்கு என்னது, நம்ம ஜாய் இருக்குது, ஜாய அவங்க அம்மா வீட்டுல கண்டிச்சாலும் அடிச்சாலும் பெல்ட்ல கூட என்ன செய்ய அடிக்குதுன்னு கேள்விப்பட்டேன். பெல்ட்ல கூட அடி வாங்கினான் அந்த பிள்ளை. அப்ப இப்ப நிலைமை அதே போய் பெல்ட்ல போய் நான் அடிச்சா விட்டுருமா, இல்ல மத்தவங்க யாராவது அடிச்சா விட்டுருவாங்களா, இல்ல அவங்க அம்மாவே அடிச்சாங்களா விட்டுருவாங்களா, விட மாட்டோம். நான் சொல்றேன், இந்த உணர்வு இந்த உலகப்பரமான தாய் தகப்பனுக்கே இருக்கும் போது இந்த பிரதான ஆசாரியருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் நமக்கு ஏற்றவரா இருக்கிறார்.
அவர் எப்படி இருக்கிறார்? ஏற்றவரா இருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டாரு? விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஒரு விபச்சார ஸ்திரியே குற்றப்படுத்தின கையில விட்டு கொடுக்கலங்க. தனியா அழைச்சு அவளை என்ன செஞ்சாரு? இனி பாவம் செய்யாதன்னு சொல்லி அவளை என்ன செய்தாரு? அதுல இருந்து வெளியே கொண்டு வந்தார். அவர் நமக்கு பிரதான ஆசாரியர் எப்படி இருக்கிறாரு? நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லுங்க, ஏற்றவராய் இருக்கிறார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஏற்றவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்துல கணவன் மனைவி சண்டை என்கிட்ட வரும். அவங்க சொல்லுவாங்க, அண்ணே எப்ப பார்த்தாலும் இவங்க குடும்பத்துக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாருன்னு. எப்ப பார்த்தாலும் குடும்பத்துக்கு முன்னாடி என்னது? அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாருன்னு அப்படி சொல்லி சண்டை வரும். அவங்களுக்கு அந்த பிரதர் நான் சொல்லுவேன், பிரதர் அப்படி செய்யாதீங்க பிரதர். உங்க குடும்பத்துக்கு முன்னாடி உங்க மனைவி நீங்க என்ன செஞ்சிடாதீங்க? தலைகுனிய வைக்காதீங்க பாஸ்டர். சூழ்நிலை அப்படிதானே பாஸ்டர் இருக்குது. நான் சொல்றேன், ஏசு அப்படி இல்லைங்க. சூழ்நிலை அப்படியே இருந்தாலும் பயிரை கொய்து சாப்பிடுறது ஓய்வு நாள்ல தகாத காரியமா இருந்தாலும் சரி, மற்றவன் கையில சீசர்களை என்ன செய்யல? விட்டு கொடுக்கல. ஏற்றவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் அவரோடு கூட எவ்வளவு என் ஜீவிய காலம் வரைக்கும் கையை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். நான் என் ஜீவிய காலம் வரைக்கும் கையை கொடுத்துட்டு நான் என்ன செஞ்சுட்டு இருப்பேன்? போயிட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? அவர் எந்த சூழ்நிலையை என்ன செய்ய மாட்டாரு? அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. அவர் பரிசுத்தர். அவர் அல்லேலூயா. அவர் குற்றமற்றவர். அவர் பாவிகளுக்கு விலகினவர். அவர் ஆனந்திலே உயர்ந்தவரா இருக்கிறார். அவர் விட்டு கொடுக்க மாட்டாருங்க. விட்டு கொடுக்க மாட்டாருங்க. அவரு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இன்னொரு இடத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்வீர்களானால் அங்க 21வது வசனத்திலே மார்த்தாள் வந்து சொல்லுகிறார், நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான். அதே வார்த்தையை யோவான் 11:32ல அங்கே மரியாள் சொல்லுகிறார், நீ இங்கே இருந்திருப்பானால் என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான். 21லே மார்த்தாள் சொல்லுகிறார், நீ இங்கே இருப்பீரானால் என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான். நல்லா கவனிங்க. அதே வார்த்தையை தன்னுடைய சகோதரியாகிய மரியாள் சொல்லுகிறார் 32ல, நீ இங்கே இருந்திருப்பானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்குது, இயேசு கண்ணீர் விட்டார். எத்தனாவது வசனம் அது? 35. இயேசு என்ன செஞ்சாரா? கண்ணீர் விட்டார். இயேசு என்ன செஞ்சாரா? நல்ல கவனிங்க. இந்த இயேசு பாருங்க, என் ஃபீலிங்ஸ் தெரியுதுங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசல. இயேசுவும் அந்த இடத்துல என்ன செஞ்சாரு? ஏங்க, அவர் லாசருவே எழுந்து வா அப்படி சொல்லி அவனை அழைத்தா அவர் வெளியே வருவாருங்கிறது ஏற்கனவே அவருக்கு தெரியும். லாசருவே வெளியே வா அப்படி சொல்லி நான் கூப்பிடுவா, அவன் வெளியே வருவாங்கிறது அவருக்கு தெரியும். அவர் இந்த அற்புதத்தை செய்ய போறான்னு அவருக்கு தெரியும். நம்ம ஜெபம் எல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அவரு சொன்னா அது என்ன செய்யுது? நடக்கும். அவருக்கு தெரியும். ஆனா அங்க இந்த மார்த்தாளும் மரியாளும் அழுகிறத பார்த்துட்டு அப்ப பாருங்க, கண்ணீர் விட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஃபீலிங்ஸ். அவர் அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தான் உயிரோடு எழுப்பி தர போறாரு. இயேசுதான் உயிரோடு என்ன செய்ய போறாரு? லாசருவை எழுப்பி தர போறாரு. அது அவருக்கு தெரியும். ஆனா அப்ப அந்த சூழ்நிலையை பார்க்கிறாரு. மற்ற மனுஷர்கள் யூதர்கள் எல்லாரும் அந்த மார்த்தாள் மரியாள் அழுகிறத பார்த்துட்டு யூதர்கள் எல்லாரும் அழுகிறாங்களா, அந்த இடத்துல இயேசு இருக்கிறாரு. அவரும் கண்ணீர் விட்டார். நம்முடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அவருக்கு என்ன தெரியும்? நம்முடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் என்ன தெரியும்? நான் சொல்றேன், அவர் பிரதான ஆசாரியரா இருக்கிறாரு பாருங்க. அவருக்கு என் ஃபீலிங்ஸ் எல்லாம் தெரியுங்க. அவரை நான் என்ன செய்யறேன்? என் வாழ்க்கையில முழுவதுமாக என்ன செய்கிறேன்? வைத்துக் கொள்ளுகிறேன். அவர் நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அவர் நமக்கு ஏற்றவராய் என்ன செய்யறாரு? இருக்கிறார். இந்த காரியத்தை கவனிங்க. இந்த மார்த்தாளையும் மரியாதையும் பார்த்து நீங்க ரெண்டு பேரும் அழ வேணாம், நான் அவனை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறேன் அப்படின்னு தைரியப்படுத்தல. அவரு அந்த வார்த்தையை சொல்லி அவர் தைரியப்படுத்தல. அவரும் அவர்களோடு சேர்ந்து என்ன செய்யறாரு? கண்ணீர் விட்டார். 34 வாசிக்கல, 11:34 வாசிக்கல. அவரை எங்கே வைத்தீர்கள் என்றார். எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். 33வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் அழுகிறதையும் அவரோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல ஒரு உணர்வு இயேசுக்கு என்ன வந்திருக்கு? அவள் அழுகிறதையும் யூதர்கள் அழுகிறதையும் இவர் பார்க்கிறாரு. இப்ப ஆவியில அவர் என்ன செய்யறாரு? இந்த துக்கத்தை என்ன செய்யறாரு? ரிசீவ் பண்றாரு. இதை என்ன செய்யறாரு? உள் வாங்குறாரு. வாங்கின பிற்பாடு 35வது வசனம் சொல்லுது, இயேசு கண்ணீர் விட்டார்.
ஐயா, நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒரு கல்லோ ஒரு மண்ணோ ஒரு மரமோ இல்ல உணர்வு இல்லாமல் இருப்பதற்கு. இன்னைக்குதான் புதுசாய் நீங்க ஒருவேளை ஆலயத்துக்கு வந்திருப்பீர்களானா உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க வந்த இடத்துல இங்கே பிரதானமாய் பெரியவராய் இருக்கிறவர், இங்கே பிரதானமாய் இருக்கிறவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, எனக்கு உங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, அவர் நம்முடைய உணர்ச்சிகளை அறிந்து கொள்ளக்கூடியவர், நம்முடைய ஃபீலிங்ஸ் அவர் அறிந்து கொள்ளக்கூடியவர். அல்லேலூயா. அப்ப அவர்கிட்ட நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? வந்திருக்கிறோம், அவர்கிட்ட வந்திருக்கிறோம். இப்ப நீங்க பாருங்க, அங்கே மரியாள் அழுகிறா, மார்த்தாள் அழுகிறார், யூதர்கள் அழுகிறாங்க, இப்ப இயேசுவும் அழுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வேதம் அழகாய் சொல்லுகிறது. அங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்க இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. எபிரேயர் 7:26 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பரிசுத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, குற்றமற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மாசில்லாதவர், பாவினவருக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே நமக்கு எப்படி இருக்கிறாரு? பிரதான ஆசாரியராக நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கையை கட்டி சொல்லுங்க, ஏற்றவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இவர் போதும் நினைக்கிறேன், நான் நம்ம வாழ்க்கையில இவர் போதும் நினைக்கிறேன். அவர் நம்முடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார் அவர். இவர் போதும் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேற யாராவது தேட முடியுமா? வேற யாரும் வேணாம், இவர் ஒருத்தர் போதும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று, அவர் நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் யார்கிட்டையும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாரு. என்னுடைய உணர்ச்சிகளை அறிந்திருக்கிறவர் அவர். என் கண்ணீரை தெரியும் அவருக்கு, என்னுடைய வலி தெரியும், என் வேதனை தெரியும் அவருக்கு, என்னுடைய நெருக்கம் அவருக்கு தெரியும். அவர் தான் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு ஏற்றவராய் இருக்கிறேன் என்று சொல்றாரு அவரு. இந்த உலகத்துல உங்க தாய் உங்களுக்கு ஏற்றவங்களா இருக்கிறான்னு தெரியாது எனக்கு, உங்க தகப்பனார் உங்களுக்கு ஏற்றவராய் இருக்கிறான்னு தெரியாது. ஆனா நீங்க ஆராதிக்கிற இயேசு உங்களுக்கு ஏற்றவராய் இருக்கிறார் அவர். அதனால வேதம் சொல்லுது, அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே நம்முடைய கவலை எல்லாம் அவர் மேல வச்சுட்டு நம்ம அவரை மாத்திரம் மகிமைப்படுத்திக்கிட்டே போவோம். எவ்வளவு நாள்? ஜீவிய காலம் வரைக்கும் போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் திருவிருந்துக்கு நேராய் ஆயத்தமாவோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் அவர். ஆமென்.